Yeah. You like? Yeah. Is it okay? Who with yeah, you go now. ஒரு நிமிஷம். வணக்கம், நான் வித்யாலட்சுமி, தலி ஃபவுண்டேஷனுக்காக. இன்னைக்கு May 1st நம்ம வந்து 3rd செஷன் ஆஃப் கோவிட் பேண்டமிக் ஆர்கிடெக்சர் அதை பத்தி பேசுறதுக்காக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த நாள்ல வந்து நமக்காக நம்மளோட ஹெல்த்காக வந்து நிறைய மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், துப்புரவு உதவி செய்யறவங்க, காவல்துறை பணியாளர்கள் மற்றும் நம்ம இப்போ இங்க வீட்டுக்குள்ள சேஃபா இருக்கிறதுக்கு நமக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கிரவுண்ட்ல. அவங்க எல்லாருக்காகவும் மே தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து நம்ம 2 டாபிக்ஸ் பத்தி பேச போறோம். 2 டிஃப்ரெண்ட் ஜார்னல்லேருந்து எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் கனெக்டிங் வித் அஸ். வி ஹாவ் ரம்யா மேம் அண்ட் வெனிலா மேம். 2 பேருமே வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சினாரியோ அண்ட் இது சம்பந்தமா நடக்கிற நிறைய ரிசர்ச்சஸ் பத்தி நம்ம கூட டிஸ்கஸ் பண்ண போறாங்க. வில் ஸ்டார்ட் வித் ரம்யா மேம். வெல்கம் மேம். வெல்கம். சாரி, குட் ஈவினிங். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. கொரோனா வைரஸ் வந்து இப்போ ரொம்ப உலகத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. பட் நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப பயப்படலாம் தேவையில்லை. மேம் கேக்கல. மேம் கேக்கல. மியூட்ல இருக்கு. இயர்போன் அன்பிளக் பண்ணிட்டு திருப்பி போட சொல்றாங்க. இவ்வளவு நேரம் கேட்டுச்சு. ஹலோ, எனக்கு கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? ஓகே, இப்ப கேக்குது. யா. ஹலோ, இப்ப கேக்குதுங்களா? எஸ் மேம், நல்லா கேக்குது. இல்ல, இந்த கொரோனா வைரஸ் வந்து இப்போ உலகத்துக்கு வந்து புதுசா வந்து தொத்து நோய். ஆனா எல்லா வருஷமும் நமக்கு ஒரு வகையான தொத்து வந்துட்டு தான் இருக்குதுங்க. இப்போ பன்னி காய்ச்சல், பறவை காய்ச்சல், அப்புறம் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே கொரோனா 1 வைரஸ் வந்திருந்தது. அது நம்ம அதிர்ஷ்டவசமா நம்ம நாட்டை தாண்டிட்டு சவுதி அரேபியா அங்க மட்டும் பாதிப்பு கொடுத்துட்டு போயிருந்தது. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா மிச்ச நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து இது கம்மியா தான் இருக்கு இந்த தொற்று. நம்ம தமிழ்நாட்டிலயும் டெல்லியிலயும் நம்ம ஆக்டிவா, அதாவது வீடு வீடா போய் தேடுறோம். இதனால வந்து எத்தனை பேருக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டும் ரொம்ப ஆக்டிவா கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா உலகத்தை மிச்ச நாட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 2வது வந்து இதுல இறக்கும் சதவீதமும் பாத்தீங்கன்னா இந்தியால 1%, 1.5% தான் இருக்குது. ரொம்ப கம்மியா தான் இருக்குது. இப்ப வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், நான் வேலூர்ல இப்ப இருக்கிறதுனால சொல்லலாம். இங்க வந்து மொத்தமாவே இது வரைக்கும் ஒருத்தர் தான் இறந்து போயிருக்காரு இந்த நோயினால. மிச்சவங்க எல்லாம் குணமாயி வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம பயப்பட தேவையில்லை. நல்லா தைரியமா இருக்கணும். நான் சொன்ன மாதிரி மாஸ்க் அணியணும், கை கழுவணும் ரொம்ப முக்கியமா. அப்புறம் அடிக்கடி முகத்தை தொடக்கூடாது. இதெல்லாம் நம்ம பின்பற்றினாலே, அப்புறம் கூட்டம், நம்மளோட சாதாரண பழக்கம் என்னன்னா இடிச்சிட்டு இருக்கிறது, ரொம்ப கிட்ட போய் நெருங்கி நிக்கிறது, இதெல்லாம் நம்மளோட பழக்கம். நமக்கு அந்த எப்படி சொல்றது, மிச்சவங்களோட பர்சனல் ஸ்பேஸ் வந்து மதிக்கிற பழக்கம் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் இது பின்பற்ற ஆரம்பிச்சோம்னா நம்மளால இந்த நோயை கட்டாயமா ஜெயிக்க முடியும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அரசு மருத்துவமனைகளை தான் இதுல ரொம்ப முதன்மையா இந்த நோயை எதிர்த்துட்டு இருக்காங்க. எல்லா மருத்துவர்களும் அவங்க பணி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இங்க சிஎம்சிலயும் நாங்க இது நோய்க்கு வந்து பேஷண்ட் பாக்குறோம், இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏன் இது மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த நீங்க கேட்ட மாதிரி ஐசோலேஷன் ஃபெசிலிட்டிஸ், அதாவது இவங்க தனிமைப்படுத்துதல் இருக்கிறது வந்து அரசு மருத்துவமனையில வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதுனாலதான். சாதாரணமா பாத்தீங்கன்னா பிரைவேட் கிளினிக்ஸ்லாம் ரொம்ப இடைஞ்சலா நெருக்கமா கட்டப்பட்டிருக்கும். பட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பழைய காலத்து டிபி சானிட்டோரியத்தை மாத்தினாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேலூர் ஆகட்டும், இல்ல கன்னியாகுமரி ஆகட்டும். ஸோ அதனால இவங்க வந்து ஊர்ல இருந்து தனிமைப்படுத்திட்டு இருக்கோம், பட்டிருக்கோம். ஸோ அதனால அங்க வந்து நமக்கு சுத்தமான காற்று ஊருக்கு நடுவுல இல்லாதது. ஸோ இதனாலதான் கவர்மெண்ட் அரசு மருத்துவமனைகளை ப்ரிஃபர் பண்ணி இந்த கொரோனாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல டிவி சானிட்டோரியம்க்கு வந்து சில ஆர்கிடெக்சரல் பிளான்ஸ் இருந்தது. இந்த மாதிரி வெயில் நிறைய இருக்கணும், ஜன்னல் பெருசா இருக்கணும்,
அந்த நீங்க வார்ட விட்டு வெளியில வந்தாலே வந்து பெரிய பால்கனி இருக்கணும். எட்டி பார்த்தா மரம்லாம் தெரியணும். சுத்தி பட்டு நெறைய கேப் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கும், காம்பவுண்ட் வாலுக்குமே நடுவுல. ஏன்னா, அங்கருந்து நோய் மிச்சவங்களுக்கு பரவி இருக்கக்கூடாது அப்படின்றது. இதெல்லாம் வந்து இருக்கிறது வந்து நம்மள பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா அரசு மருத்துவமனைகள்ல தான் இருக்கு. இல்ல சில பெரிய ஆஸ்பத்திரிகள்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் பின்பற்றினா தான் நம்மளால ஒரு தொற்று நோயாளிய வந்து பார்த்துக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அந்த ஆஸ்பத்திரியில நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. அதனால அந்த மாரி ஆஸ்பத்திரிலாம் வச்சு இந்த கொரோனா பேஷண்ட்ஸ நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போதைக்கு இந்தியால பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பேஷண்ட்ஸ் இல்ல. உலகத்துல அமெரிக்கா தான் லீடிங் 10,00,000 பேஷண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இறப்பு சதவீதத்திலயும் நம்ம ரொம்ப கம்மியா தான் இருக்கோம். ஸோ இப்போதைக்கு நான் சொன்ன மாரி இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அதாவது மிச்சவங்களோட பெர்சனல் ஸ்பேஸ ரெஸ்பெக்ட் பண்றது, கை கழுவுறது இது பண்ணாலே, நமக்கு வந்து பாதிப்பு இல்லாம நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் என்னோட ஒப்பீனியன். இதுவரைக்கும் கேட்டீங்கன்னா, நான் வந்து 11 கேஸ் தான் பார்த்துருக்கேன். வெள்ளூர்ல அவ்வளோதான் பேஷண்ட் இருந்தாங்க. அ ஓகே. அதான் சொன்ன மாரி ஒரே ஒரு இறப்பு தான். நல்லா தான் இருக்கிறாங்க அத தவிர. ஓகே. மேம் இப்போ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஹெல்த் கேர் ஸ்டாஃப்ஸ் இப்போ டாக்டர்ஸா இருக்கட்டும், இல்லன்னா வந்து அதுல வொர்க் பண்றவங்க வந்து எந்த மாதிரி ஒரு இன்கன்வீனியன்ஸ் இல்லன்னா வந்து அவங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? ஆ இதுல வந்து என்னன்னா, அந்த பிபிஇ போடுறது உலகமாக கஷ்டம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, சைனா, அமெரிக்காலாம் வந்து இல்ல யுகேலலாம் கிளைமேட் வந்து ரொம்ப வசதியா இருக்கு. அந்த 4 லேயர் துணி போட்டு உள்ள போய் வேலை செய்றதுக்கு, அந்த நமக்கு வந்து அந்த வேகாது. இங்க வந்து நம்மளால ஒரு 2 ஹவர்ஸ் கூட அதுக்குள்ள இருக்க முடியாது. ஹீட் எக்ஸாஷன் அந்த சூடு தாங்க முடியாம எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆயிடுறாங்க. அவங்களால வந்து வேலை இது பின்படுத்த முடியல. 2வது என்னன்னா, இந்த மாரி பிபிஇ யூஸ் பண்ணி பணியில செய்றது வந்து நமக்கு ரொம்ப புதுசு. நம்ம டாக்டர்ஸ்லாம் ம். பார்த்தீங்கன்னா, சாதாரணமாவே வெறும் மாஸ்க்கோட போய் வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ, இப்போ பில்டிங் டிசைன்ல வந்து இந்த டார்னிங் ஏரியா, டாஃபிங் ஏரியான்லாம் தனியா வந்து கட்டப்பட்டுல ஹாஸ்பிட்டல்லாம். ஸோ, இது எல்லாமே இப்ப எல்லாமே பிளான் சேஞ்ச் பண்ணி, இப்ப என்டர் பண்ணும்போது இது வழியா தான் என்டர் பண்ணணும். ஸோ, திஸ் இஸ் ஸ்டெரைல் ஏரியா. யூ ஹேவ் டூ சேஞ்ச் யுவர் குளோத்ஸ் ஹியர். இங்க தான் நீங்க துணி மாத்தணும். இங்க தான் நீங்க பிபிஇ போடணும். அதுக்கப்புறம் வெளியில போறதுக்குரிய வழி வேற வச்சிருக்கு இப்போ. ஸோ, அது வந்து அங்க தான் நீங்க வந்து அந்த அழுக்கு துணிய எடுத்து போடணும். ஸோ அந்த டாஃபிங் ஏரியா அந்த மாரிலாம் இருக்கு. ஸோ ஒவ்வொரும் இப்பதான் வந்து நாங்க எல்லாமே ஒவ்வொன்னும் இந்த எபிடமிக்ல கத்துக்கிட்டு வரோம். எப்படி வந்து பிளான மாத்தணும், எப்படி வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து இந்த மாரி ஒரு எக்ஸ்ட்ரீம்லி கன்டேஜியஸ் டிசீஸ் தொற்று நோய் இருக்கும்போது எப்படி நம்மள வந்து பாதுகாக்கணும், அதெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு வரோம். 2வது என்னன்னா, மனுஷங்க மாரியே மக்கள் மருத்துவர்கள்லாம் ரொம்ப ஒரு பயம் இருக்கு. எல்லாருமே ரொம்ப ம். பயப்படுறாங்க. அவங்களுக்கு வந்துரும். அது நீங்க பார்த்துட்டு இருக்க மாரி இப்ப எம்என்சிலயும் நெறைய பேருக்கு வந்துட்டு இருக்கிறதுனால எல்லாருமே ரொம்ப பயம் இருக்கு. ஸோ எல்லாமே நாங்களும் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வகுப்புகள் எடுத்துக்கிட்டு, கிளாஸ் எடுத்துக்கிட்டு, அந்த மாரி இதெல்லாம் மீறி போய் பணி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிபி ஒரு தடவ போட்டீங்கன்னா, நீங்க தண்ணி குடிக்க முடியாது, பாத்ரூம் போக முடியாது. 12 மணி நேரம் நாங்க வேலை செய்றோம் அதுல. அந்த மாரி தண்ணி குடிக்க கஷ்டங்கள்லாம் இருக்கு. முடியாதா? ஆமா முடியாதுங்க. ஏன்னா அது வைசர், ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு எதுவுமே இருக்க முடியாது அங்க. நீங்க அப்படி ஓ! போனோம்னா, எல்லாமே அந்த ஹெட் கவர் எல்லாம் கழட்டிட்டு வெளியில வந்து நீங்க திருப்பி பண்ணணும். அப்ப யூ ஹேவ் பிகம் அன்ஸ்டெரைல். ஓகே. ஸோ வந்து இப்ப என்னன்னா பிபி ஷார்டேஜ்னால எங்களால வந்து ஒண்ணு டிஸ்கார்ட் பண்ணிட்டு இன்னும் எடுக்க முடியல. ஸோ இன்னொரு டாக்டருக்கு வந்து கன்டாமினேஷன் ஆகுன்றதுக்காக இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் குறைச்சிருக்கோம் வொர்க்கிங் ஹவர்ஸ 8 மணி நேரமா. ஓகே. ஸோ இப்ப நீங்க சொன்ன மாதிரி அ இந்த 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 மெடிக்கல் வொர்க்கர்ஸ் எல்லாம் வந்து எவ்ளோ நாளைக்கு ஒரு தடவ வீட்டுக்கு போறாங்க? ஆர் வேர் டூ தே ஸ்டே இன் த ஹாஸ்பிட்டல்? ஏன்னா எனக்கு சிஎம்சி தெரியுங்கிறதுனால அங்க அவ்ளோ கிரவுட் இருக்கும். இப்போ இந்த வர பீப்பிள் அக்காமடேட் பண்றதே பெரிய விஷயம். அது இல்லாம எப்படி வந்து வேர் டூ திஸ் டாக்டர்ஸ் ஸ்டே? ஆர் இப்ப நர்சஸ் எல்லாருமே? இப்போதைக்கு வந்து எப்படின்னா, வென் தே ஃபினிஷ் தேர் ஷிஃப்ட் வேலை முடிச்ச பிறகு, அவங்க வந்து ஒரு இந்த பிபிஇலாம் எடுத்துட்டு, திருப்பி அவங்க ஃபுல்லா ஸ்க்ரப் பண்ணி, ஒரு வாஷ் பண்ணிட்டு எல்லாரும் வீட்டுக்கு தான் போறோம். ஏன்னா, ஓகே. அ வேற வழி இல்ல. இப்போ கவர்மெண்ட்ல வந்து ஒரு 2 வீக்ஸ் குவாரன்டைன் குடுத்துருக்காங்க. பட் இங்க எப்படின்னா, எல்லாமே ஸ்டாண்ட் அலோன் ஃபேமிலீஸ், நியூக்ளியர் ஃபேமிலீஸ். ஸோ அவங்களால வந்து வீட்டுக்கு போகாம இருக்க முடியாது. ஸோ எல்லாம் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க அவங்க. ஓகே. ஸோ இப்ப நீங்க முன்னாடி நம்ம பேசும்போது கூட சொன்னீங்க, இந்த மாதிரி நெறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இயர் ஃபுல்லா வந்துட்டே தான் இருக்கு. திஸ் இஸ் நாட் சம்திங் தட் சடனா ஹேப்பனிங் அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்போ நம்ம இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்க்குன்னு செப்பரேட்டா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் டிசைன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோமா? ஏன்னா சிஎம்சி வந்து எனக்கு தெரிஞ்சு நெறைய டிசீசஸ வந்து ஹேண்டில் பண்ற ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஸ்பேஸா தான் வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலா தான் இருக்கு. ஸோ அப்ப இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ கண்ட்ரோல் பண்றதுலயோ, இல்ல அத வந்து ஹேண்டில் பண்றதுலயே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து எவ்வளவு தூரம் வந்து ப்ரிப்பேர்டா இருக்காங்க? இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதாவது ஒரு தனி பிரிவுங்கிறதே இப்போ ஒரு 10 வருஷமா தான் நம்ம நாட்டிலேயே கண்டுபிடிச்சு அத வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஓகே. ஆம். ஆ இப்ப கவர்ன்மெண்ட் அதாவது எம்சிஏ இருக்கு இல்லைங்களா? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இப்ப என்எம்சின்னு பேர் மாத்திட்டாங்க. அவங்களோட ரூல் படி ஒரு ஆஸ்பத்திரியில 2.5%
ஐசோலேஷன் பெட்ஸ் இருந்தா போதும். அவங்க வந்து மருத்துவமனை நடத்தலாம்னு. ஸோ எல்லா ஹாஸ்பிட்டலும் அந்த மாரி தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சிஎம்சில 2500 பெட் இருக்கு. ஸோ அதனால 60லேருந்து 75 பெட் வந்து ஐசோலேஷன் வார்டுக்கு நீங்க குடுத்தா போதும் அப்படிங்கிற மாரி தான். இப்போ தனியா அதுக்குன்னு ஒரு தனி பிளாக் அதாவது நீங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, டிபி சானிட்டோரியம்லாம் தனி பிளாக்காவே இருக்கும். பேஷண்ட் தனியாவே இருப்பாங்க. அந்த மாரிலாம் இப்ப இருக்கிறது இல்ல. ஏன்னா டிபிக்கு நம்மள்ல அருமையான மருந்துகள்லாம் வந்துட்டதுனால, நம்ம அதாவது ஜெனரல் வார்ட்லயே ஒரு தனி பிரிவு மாரி வச்சுட்டு இருக்காங்க. எப்படி சொல்றது? ஒரு தனி வார்ட் அவ்வளோதான். அதுக்குன்னு தனியா I'm on air. ஏர் ஃப்ளோ இது ஆ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அந்த மாரி தான் I'm இருக்கும். not on air. What about the lighting? வேற லைட் கிடைக்குமா? அதனால ரொம்ப dark. நமக்குன்னு தனியா பிளாக் எல்லாம் எதுவுமே இல்ல. Not working. Can you switch it? ஓகே மேம் ஸ்டார்ட். சாரி. இல்ல ஒண்ணும் இல்ல. அதான் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்ன்னு தனியா ஹாஸ்பிட்டல் இப்ப எதுவுமே இல்ல. ஆக்சுவலி கல்கட்டால மட்டும் டிராபிக்கல் மெடிக்கல் காலேஜ்னு ஒரு காலேஜ் வச்சிருக்காங்க. இந்தியாலயே முதன்மையான மெடிக்கல் காலேஜ் அவங்க தான். கல்கட்டா மெடிக்கல் காலேஜ். அவங்க அப்பவே பிரிட்டிஷ்காரங்க கட்டின டிராபிக்கல் டிசீசஸ் ஹாஸ்பிட்டல் அங்க இருக்குது தனியா. இப்ப சென்னையில கூட வந்து கம்யூனிகபிள் டிசீசஸ் ஹாஸ்பிட்டல்னு ஒண்ணு தண்டையார்பேட்டையில இருக்கு. அந்த காலத்துல வந்து அதாவது இந்த சின்னம்மா வந்தாலோ, சிக்கன் பாக்ஸ் இல்ல வந்து மீசில்ஸ் நோய் வந்தாலோ, இல்ல வந்து காலரா வந்தாலும் அந்த ஆஸ்பத்திரியில தான் அட்மிட் பண்ணி தனியா பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற ஆஸ்பத்திரியில அது மாரி தேவையில்ல. நீங்க வந்து ஒரு பகுதிய மட்டும் ஒதுக்குனா போதும். ஐசோலேஷன் வார்டுக்கு இந்த மாரி தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளுக்கு அப்படின்னு சொன்னதுனால, இப்போ சிஎம்சிலாம் அப்படிதான் இருக்குங்க. ஓகே. சோ இப்போ நீங்க சொன்னீங்க இப்ப 11 பேஷண்ட்ஸ் தான் வந்து வேலூர பொறுத்தவரைக்கும் இருக்காங்க அப்படின்னு. பட் இஸ் தேர் எனி நம்ம டிராஸ்டிக்கலா வந்து ஹாஸ்பிட்டலோட பிளான்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க? என்ட்ரி பாயிண்ட்ஸ், எக்ஸிட் பாயிண்ட்ஸ், அவங்களோட ப்ரீ ஸ்கிரீனிங் அந்த மாதிரி என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ உள்ள வரும்போதே ட்ரையாஜ் ஏரியாஸ் அதாவது பிரிவுபடுத்துறது. இவங்களுக்கு வந்து நோய் இருக்கா? இல்லையா? அப்படின்னு கண்டறியப்படுறதுக்கான இடங்கள் வைத்திருக்கிறாங்க. அது மாரி ஃபர்ஸ்ட்டே செக்யூரிட்டில அதாவது உள்ள வரும்போதே, அவர் வாசல்லயே அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மானிட்டரிங் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதாவது மேல இருக்கிறது போதே எவ்வளோ இது இருக்குன்னு பார்க்கறதுக்கு இந்த ஏர்போர்ட்லலாம் வச்சிருக்காங்க. அத வச்சு அவர் பார்ப்பாரு. அவங்க ஜுரம் இருந்ததுன்னா தனியா ஃபீவர் கிளினிக் காய்ச்சலுக்குரிய தனி இடத்துக்கு அனுப்பப்படுறாங்க. அதே மாரி அ இன்னொரு இடமும் இருக்கு. ட்ரையாஜ் கிளினிக்ன்னு. அங்க இருக்கிறவங்களும் தனியா பிரிக்கப்பட்டு அங்க ஃபீவர் கிளினிக் அனுப்பிச்சுடுறாங்க. ஸோ இது எதுக்கு அப்டின்னா, நீங்க சொன்ன மாரி சிஎம்சி ஒரு நாள் 10,000 பேஷண்ட் வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மிச்சவங்களுக்கு பரவிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாம நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த காய்ச்சலுக்குரிய தனி கிளினிக்க வந்து ஒரு ஓப்பன் ஏரியா அதாவது சுத்தி பில்டிங்கே இல்லாம, வேற வார்டும் இல்லாத இடத்துல வச்சிருக்கோம். ஏன்னா அவங்க இருமுனா, தும்முனா கூட காத்துல அப்படியே கலந்து அது டைல்யூட் ஆகி போயிடும் அப்படிங்கிறதுக்காக நாங்க அந்த மாற்ற வச்சிருக்கோம். அதே மாரி வே அ லேபர் ரூம் அந்த ஒவ்வொரு இடங்களுக்கு அதாவது குழந்தை பிரிவு எல்லாத்துக்குமே தனித்தனியா இந்த மாரி ட்ரையாஜ் ஏரியா வச்சு நேரடியா அவங்க புறநோயாளி பிரிவுல போய் மிச்சவங்களுக்கு இந்த தொற்ற குடுத்துறக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்க மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஓகே. சோ இப்ப நீங்க நம்ம பேசுறச்ச சொன்னீங்க இந்த மாதிரி ஏற்கனவே கூட நமக்கு இந்த மாதிரி கோவிட்லாம் வந்து இப்போ முன்னாடிலாம் கூட நமக்கு வந்திருக்கு அப்படின்னு. அப்போலாம் இது எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க? ஹவ் டிட் தி மெடிக்கல் டீம் அட்ரஸ் டு இட்? ஏன்னா இப்போ வந்து மேபி நம்ம மீடியா பெருசா இருக்குங்கிறதுனால நமக்கு எல்லாம் இவ்ளோ பயம் இருக்கா? இல்ல நிஜமாவே இது ஒரு ஒரு ஃபியர்ஃபுல் சிச்சுவேஷனா அப்படிங்கிறதுல வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா 2009ல வந்து இந்த மாதிரி சைனால ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு 10 நாள் லீவ் குடுத்தாங்க. அவ்வளவுதான். ஆனா அதுக்கு மேல ஒரு பயம்லாம் இந்த அளவுக்கு வரல. சோ அப்ப எப்படி இத ஹேண்டில் பண்ணாங்க? அப்ப ஆக்சுவலி அ இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவ தொற்று வரும். எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். இந்த மாரி வந்து நாங்க இமிடியேட்டா ஒரு புரோட்டோகால் டெவலப் பண்ணோம். ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் புரோட்டோகால்ஸ். ஒவ்வொரு நோயும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த அறிகுறி இருந்தா இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் குடுக்கணும் அப்டின்னா. ஃபர்ஸ்ட் டைம் பன்னி காய்ச்சல் இந்தியாவுக்கு வரும்போதெல்லாம் டாக்டர் யாருமே புரொடெக்டிவ் கியரே யூஸ் பண்ணவே இல்ல. பார்த்தீங்கன்னா, எல்லா மருத்துவ ஊழியர்களுக்கும் அதாவது நர்ஸ், டாக்டர் எல்லாருக்குமே பன்னி காய்ச்சல் வந்துட்டு தான் போச்சு. அது யாருமே அப்படி பெருசா எடுத்துக்கல. மாஸ்க் யூஸ் பண்ணலாம். அப்படியே போய் வேலை பார்த்துட்டு தான் வந்தாங்க. பட் இது ஒரு விஷயத்துல நல்லது தான். ஏன்னா வந்து இப்ப இந்த பிபி பத்தி மக்கள் எல்லாருக்கும் தெரியுது. ஸோ அதனால நம்ம மருத்துவர்களும் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவை. இதெல்லாம் அவங்கலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேட்ஜ் வந்திருக்கு. அதாவது ஒரு அவங்களுக்கு தெளிவு வந்திருக்கு எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் டைம் சார்ஸ் வரும்போது நாங்க என்ன பண்ணோம்னா, இந்த நெகட்டிவ் பிரஷர் ரூம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணோம். அந்த ஐசோலேஷன் வார்ட்ல. பட் அதிர்ஷ்டவசமா நமக்கு ஒரு கேஸ் கூட வரல இந்தியால. அதனால நாங்க அத உபயோகிக்காமலே அப்படியே போயிருச்சு. ஓகே. ஓகே. சோ
மை நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் இட்ஸ் ஜென்ரல் கொஸ்டின். இப்போ நம்ம ஜென்ரலாவே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறோம் அப்படின்னா வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஸ்ப்ரெட்? ஏன்னா இப்போ நம்ம சைனா வரைக்கும் பார்த்தப்ப கூட வந்து அந்த நான் கோவிட் பேஷண்ட்ஸ் அண்ட் கோவிட் பேஷண்ட்ஸ் சேம் ஹால்ல இருந்து அவங்க ஒரு செக்அப்லாம் போய் அப்படிதான் நிறைய ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் தேர் லாட் ஆஃப் நியூஸஸ். ஸோ ஒரு இன்ஃபெக்ஷனோட நம்ம ஹாஸ்பிட்டல் போறோம்னா வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம அது பர்சனல் ஹைஜீன் தான். நம்ம ஹேண்ட்ஸ் எல்லாம் கிளீனா வச்சுக்கணும். அந்த ரிப்பீட்டட் நோஸ் டச்சிங், நமக்கு சளி இருந்தா அந்த நோஸ் தொடுவோம். ஸோ அது வந்து ஒரு சின்ன டிஷ்யூல ஹேங்கர்ச்சிஃப் வச்சு அதை கிளீனா வச்சுக்கிறது. 2வது வந்து நம்ம நோஸ் தொட்டுட்டு அப்படியே அதை சேர் தொடுவோம். ஸோ தட் இஸ் வாட் பிகம்ஸ் அ ஃபார்மைட். அதை இன்னொருத்தவங்க தொடும்போது அவங்களுக்கு அந்த டிசீஸ் பரவிடும். ஸோ அந்த கொஞ்சம் ஹைஜீனிக்கா இருக்கிறது, நம்ம வந்து மிச்சவங்களுக்கு பரவாம பார்த்துக்கிறது. 2வது என்னன்னா, நம்ம போகும்போது வந்து நம்ம அந்த மாஸ்க் யூஸ் பண்ணனாலே நம்மகிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு அந்த நோய் பரவாது. அது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்க சிஎம்சில ஆல்டர்னேட் சேர்ல உட்கார வச்சுட்டு இருக்கோம் பேஷண்ட்ஸ் சோஷியல் டிஸ்டன்சிங்காக. ஏன்னா கிரௌடா இருக்கு அப்படின்னா பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்தா தானே பரவுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர் விட்டு ஒரு சேர் இப்ப உட்கார்றாங்க. நம்ம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நம்ம முகம், கை, கால் எல்லாத்தையும் கழுவிடுறது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போன ட்ரெஸ் இமீடியட்டா எடுத்துட்டு வாஷ் பண்றது. நம்ம அதோடயே வீட்டுல சுத்துறோம் அப்படின்னா நம்ம சேர், டேபிள் எல்லா இடத்துக்கும் பரவும் கிருமி எல்லாம். So அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இப்போ ஜென்ரலா ஒரு கோவிட் பேஷண்ட்டோட ட்ரீட்மெண்ட் வந்து என்ன மாதிரி இருக்கும்? ஏன் அப்படின்னா இப்போ ஜென்ரலா ஹாஸ்பிட்டல் டிசைன் அப்படின்னா ஒரு ப்ரோட்டோடைப் தான் எல்லா விஷயத்திலயும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதுக்கான ஸ்பேசஸ் என்னன்னு தெரியும் போது அதை அப்ரோச் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ல. இப்போதைக்கு கோவிட் பேஷண்ட்ஸ் எல்லாரையும் நாங்க தனிமைப்படுத்தல, ஐசோலேஷன் வார்டுல தான் வச்சுட்டு இருக்கோம். எங்களோட பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்னு இப்போதைக்கு எதுவுமே இல்ல. அதாவது நடுவுல வந்து ஹைட்ராக்சி குளோரோகுயின் மற்றும் இந்த அசித்ரோமைசின் அதெல்லாம் வந்த புதுசுல சொன்னாங்க. எங்களுக்கு வந்த பேஷண்ட்ஸ்க்கும் நாங்க குடுத்தோம். பட் இப்போ இருக்கிற சயின்டிஃபிக் ஸ்டடீஸ்ல எதுவுமே அதனால பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்ல. பட் இந்த மூச்சு கஷ்டம் ஜாஸ்தி ஆகும்போது அவங்கள ஐசியூக்கு மாற்றி அதுக்குன்னு தனியா அகைன் ஐசியூலாம் ஐசோலேஷன் ரூம் அவங்கள வந்து ஜென்ரல் இதுல வைக்காம அவங்களுக்கு வந்து ஏத்த மாதிரி வென்டிலேட்டரா இல்ல இப்ப எக்மோ தேவைப்பட்டா அது அந்த மாதிரி என்ன அந்த மூச்சு சப்போர்ட் அந்த சுவாசத்துக்குரிய சப்போர்ட் என்ன கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு. இப்போ கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு குணமானவங்களோட பிளாஸ்மா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிஎம்ஆர்ல இருந்து சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இப்போ எதுவும் எங்களுக்கு இல்ல அவ்வளவு சீரியஸா இருக்கு. ஓகே ஓகே. ஸோ மை லாஸ்ட் கொஸ்டின் இஸ் லைக் ஹாஸ்பிட்டல்ஸ் பில்டிங்ஸ் வழியா என்ன மாதிரி டிசீசஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் மேம்? ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த தனிமைப்படுத்துதல்ங்கிற ப்ராக்டிஸே வந்து டிபி, சிக்கன் பாக்ஸ், மீசில்ஸ் இது 3க்காக தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா இது 3 எப்படின்னா அது ரொம்ப வேகமா பரவக்கூடியது. அதிவேகமா வந்து இந்த காற்று வழியாக பரவக்கூடியது. ஸோ ஹாஸ்பிட்டல்ல வந்து நீங்க பரவக்கூடிய தொற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா இது 3. அதாவது டிபி, சிக்கன் பாக்ஸ், அதுவும் இந்த டாக்டர்ஸ்க்கு வந்து சிக்கன் பாக்ஸ் வர்றது ரொம்ப காமன். பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து டக்குன்னு வந்துரும். அதை தவிர இந்த ஆஸ்பத்திரிக்குன்னே உரிய ஹாஸ்பிட்டல் அக்வைர்ட் இன்ஃபெக்ஷன். அதாவது நீங்க ஆஸ்பத்திரி போனா வரக்கூடிய கிருமிகள்னு சில இருக்கு. இவங்கெல்லாம் வந்து அது அது ஆனா வந்து சாதாரணமா இருக்க பேஷண்ட்டுக்கு அது வரதில்ல. நீங்க ஐசியூல இருக்கும்போது வென்டிலேட்டர்ல இருந்தா, இல்ல வந்து உங்களுக்கு இந்த லாங் லைன்ஸ் போடுவாங்க. கழுத்துல இருந்து நரம்பு வழியா அதாவது ஓகே. ரத்த நாளங்கள் வழியா மருந்து தரக்கூடியதான் போடுவாங்க. ஸோ அதுல வந்து நமக்கு சில இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இது எல்லாமே கை கழுவுதல்னால வந்து நம்ம குறைக்கலாம். ஸோ அதனால ஜஸ்ட் கிளீன் பிராக்டிசஸ், ஹேண்ட் வாஷ், ஹேண்ட் ஹைஜீன் இருந்தா போதும். ஓகே. இப்போ இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு எந்த மாதிரி புது டெக்னாலஜிஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்றாங்க? முன்னாடி இதெல்லாம் பண்ணதே இல்ல. இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றாங்க? இப்போதைக்கு டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறத விட எப்படி சொல்றது? அதாவது ஒருத்தவங்களோட பழக்கவழக்கங்கள மாத்துறது. இப்போ முன்னாடி வந்து ஹேண்ட் வாஷிங் அதாவது கை கழுவுதல். ஒரு பேஷண்ட்ட பார்த்துட்டு இன்னொரு பேஷண்ட் பார்க்கறதுக்குள்ள கை கழுவ மாட்டாங்க. நான் பிபி தானே எடுத்தேன் அப்படின்னு. இப்ப அதெல்லாமே 100% கொண்டு வர நாங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து முயற்சி எடுக்குறாங்க. அதாவது ஒரு பிபி எடுக்கிறது கூட ஒரு ப்ரொசீஜர். அந்த இத மெஷின ஒருத்தர்ட்ட இருந்து இன்னொருத்தர் மாத்துறதுக்குள்ள நம்ம கை கழுவணும் அப்படிங்கிறதும் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. பிளஸ் வந்து இந்த நெகட்டிவ் பிரஷர் ரூம்ஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க புதுசா. அது ஒரு அ புது டெக்னாலஜின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே இருந்தது. பட் எல்லா ஆஸ்பத்திரியிலயும் இப்போ அமல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. யூவி ஃபில்டர் அது மாதிரிலாம் யூஸ் பண்றது இல்லைங்க ஹாஸ்பிட்டல்ல சாதாரணமா. ஏன்னா அந்த யூவிசி ரேஸ் எல்லாம் வந்து நம்ம மக்கள் அறியாம போயிட்டாங்கன்னா அதெல்லாம் ஆக்சுவலி இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அதனால அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றது இல்ல.
மெயினா ஹேண்ட் வாஷிங், அதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் டிஸ்போசல் அதுல வந்து இந்த பேக் வந்து கலர் கோடிங், அது வந்து கிளியர் டிஸ்போசல் இதெல்லாம் தான் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் வந்து அதான் அந்த ஹேண்ட் ஹைஜீன், ஹேண்ட் வாஷிங் தான் மெயின். அது இருந்தா போதும் ஹாஸ்பிட்டல்ல எல்லா இன்ஃபெக்ஷன்ஸும் நம்ம குறைச்சிடலாம். ஓகே மேம், இப்போ இந்த டிசீஸ் வந்து மோஸ்ட்லி ஏர் மூலமா தான் பரவுது அப்படிங்கும்போது இந்த ஏர் ஃபில்ட்ரேஷன்ல வந்து ஏதாவது மெத்தடாலஜிஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்களா? ஹவு டு தே கண்ட்ரோல் தட்? பிகாஸ் நீங்க இப்ப சொன்னீங்க இது ஒரு ஓப்பன் ஏரியால இருக்கிற மாதிரி தான் நாங்க பிளாக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல ஏதாவது மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்களா? ஆக்சுவலி இந்த நெகட்டிவ் செக்ஷன் ரூம்ஸ்க்கெல்லாம் வந்து ஹெப்பா ஃபில்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அவங்க எல்லா ரூம்லயுமே ஐசோலேஷன் வார்டுல இருக்கு. ஸோ அது வந்து இட் வில் அப்சார்ப் அந்த ஃப்ளோட்டிங் அந்த ஏர் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த சர்டன் சைஸுக்கு மேல சில அளவுகளுக்கு மேல பெருசா இருக்கும்போது அது அப்படியே அதை அப்சார்ப் பண்றதுக்காக வச்சுட்டு இருக்காங்க ஹெப்பா ஃபில்டர்ஸ். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். லைக் ரொம்ப நிறைய கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருக்கீங்க. நமக்கு ஆன்லைன்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா ஆஃப்டர் ஃபினிஷ் ஆஃப் வெனிலா மேம் செஷன் நம்ம 2 கொஸ்டின்ஸையும் சேர்த்து எடுத்துக்கலாம். சரிங்க. எஸ் மேம், தேங்க்யூ ஸோ மச். ஓவர் டு வெனிலா மேம். மேம் வில் ஸ்டார்ட். மேம் கேட்கல. மேம் மியூட்ல இருக்காங்களா? Okay. எஸ் மேம். Okay. யா மேம், ஸ்டார்ட் பண்ணலாம். Yeah. Yeah. And in the slideshows ஆரம்பிக்க முடியுமா? எஸ் மேம். யா போட்டாச்சு மேம். ஃபர்ஸ்ட் ஸ்லைட் இஸ் ஆன். Okay. So, in the Mari, when we look at pandemic architecture, somebody was asking what kind of a presentation is a pandemic architecture? That how do you react to a pandemic? And we will look at 2 different reactions. One is short term. What can architects do right now? And another thing is long term. And again, I thought it will be interesting because this is a public health issue. It will be interesting to look at it from not only from the point of hospital retrofitting, but also the other spaces that we use, right from our homes to our offices to schools and all that. So the first slide just shows the visualization. I think this is from 1950s, how they imagined, post-pandemic cities will look. Okay, there are already people crying for this, you know. So when people look at Dharavi and how dense it is, they say, okay, fine, we should go back to all these suburbs. But that is not the way to go. So that there are a lot of precedents in history. I've gone to the third slide. Okay. So if you look at, this is from London. This is a lithograph from London showing London in mid 18th century. See, they had so many outbreaks of cholera. Right? And you also hear about these black death, right? Plague and other things. So that was because after industrialization, there are many people living in the street, living in very small tenements like this, tiny tenements, right? Living in absolute filth, very tiny, these rooms, you know, where the entire family lives. And what happens is, not only was the housing unplanned, there was almost nil sewage system. So everything was draining into the Thames. Okay. So this is actually a cartoon from the Punch magazine. This is from 1858. It shows how, you know, the specter of death is always about Thames. So how did they change it? So all these epidemics changed their approach. There was a civil engineer called Bazalgette, and he came up with a plan for building huge sewers, brick sewers, enormous sewers under their roads. And also looking at the river, the Thames River, they built many embankments, okay, even to adjust the flows. Okay. Right? Just to address sewage. So this again is the next one is again a slide which shows people at work. Slide, yeah. Building these big sewers. And then when the plague came, and finally they identified the rat to be the instigator, that again changed not only your city level systems, even your home systems, your pipes, drainage pipes, even your plinth protection, right? The pavements, everything got changed because of that. But if you want a pandemic to affect architecture or change build form and even your cities, so you need, see, many of these kept coming back. Okay. Right? So you will go back and make a correction. Sometimes it doesn't come back, like SARS. During SARS, they found in Hong Kong in one apartment, there was a problem because of the U-drain.
They found a problem, but they never addressed it because it did come back. Now, after COVID-19, Hong Kong is again examining whether there's an issue with their, even the apartment sewage systems, the pipelines, and all that. So, if this stays, or as ma'am says, if it becomes endemic, most probably, right? What are all the corrections that we have to do, and what are the different interventions which can be done in building level and in your city level? See, after this, I have the slide which shows this. I don't know the slide number. Is that the rat slide, the next slide, and the one after? Yeah. It actually shows the garden city diagram by Ebenezer Howard. So not only you had retrofitting of existing cities, this whole movement to suburbs. People started leaving inner cities and they went to the suburbs. And we know what happened with that, no? Sprawl, which is worse. இப்போ COVID-19 ஊரை விட்டு வெளில போயிருக்கேன்னா climate change ஒன்று இருக்கு. If sprawl increases, pollution increases, greenhouse gases increase, right? You'll again come back to, then probably even your Arctic and the Antarctic ice will melt and you'll have worse viruses floating out, right? Yeah. So they have to be balanced. They can't be a reaction. So this garden city idea also showed how people from London can commute out to these nice green suburbs, the train, and your house can be surrounded by a garden. So we know the effect of all this. This is the next slide is another visualization for one of these industrial towns. Okay. This is from Spain. So we had these ideas, and these pandemics only led to these big parks, not just in the West, even in India, right? These are breathing spaces. And many cities now in the West, these have become the places where people can maintain social distancing and still get some air. We don't have it, right? In Mylapore and Mandavali, I think most people are only sitting or using the terrace. Yes. That is a breathing space. So one thing with this is how each community, each neighborhood should get its own open space, right? It can't be sprawl. It can't be I'll go sit beyond Soringallur and commute 3 hours a day. No. Yeah. Okay. So these pandemics have left a huge difference in our cities, the way our cities are shaped. Even Paris, the next slide, Haussmann, he went about slicing medieval Paris and putting these big boulevards, huge wide roads. That was also justified on the basis of health. So this is how cities have evolved through late 18th century, early 19th century, because of these notions of health in cities and the green space. The next slide is the Paimio Sanitarium. I picked this as something which is very typical of modern architecture. The whole modern architecture response, which was minimalist, clean lines, lot of daylight, lot of glass. All of this was crystallized in this project. And this is a model TB hospital. So TB hospitals were big in early 20th century till mid 20th century. Past mid century, Mama was also talking about it. Because big investments were made, all these wide corridors, nice big balconies, verandas. So this is one nice building type. So all these notions of modern architecture were crystallized in this one project. So this is again an example of how the notion of health created a different kind of a hospital. So then the next slide, we are looking at what are the short-term responses and what are the long-term responses. What can architects do short-term? I think short-term, there are 3 different things. One is retrofitting existing hospitals. Like ma'am said, all of these are laid out in our National Building Code. It's a wonderful book. Nobody reads it. Everything from air changes for every room in a hospital is laid out. We also have this BIS standards for hospitals. I think this was published in 2001. So that again looks at different spatial requirements for hospitals, right? If it's a 100-bed hospital, for a 100-bed hospital, you'll have to take area per bed, not the actual area of the bed. Per bed, you need at least 1,000 square feet. It's a 998 square feet or something to calculate this is like a thumb rule. So if you look at US standards, it's almost 2,000. Singapore standards about 1,500 square feet per bed.
So for India, they've arrived at something, okay, and they've detailed every room. We will not follow. That's the whole problem here. And then the National Building Code, right from 2005, not just seismic resistant guidelines for public hospitals, all are your minimum corridor widths, okay, delineation between areas, air conditioning requirements, and all that is given. Even your differently abled requirements, right, hospital clearances, all that is provided in the National Building Code in 2005 edition, more so in the 2016 edition. I think every institution should buy a copy, not just architects. Okay, it's very important to follow these. So the guidelines there. The guidelines are already here. In addition, for COVID-19, ASHRAE, the American Society of Heating, Refrigeration, Air Conditioning Engineers, they haven't issued any detailed guidelines, but the European Association has issued detailed guidelines of what hospitals could do, what offices could do, and all that when offices open after lockdown. Okay. Okay, so in terms of short-term response, it's retrofitting of hospitals based on existing codes. It's also creating these field hospitals. So if you look at London, they converted one conference center, Excel center, into a large field hospital. Okay. So how efficient will they be, ma'am? நம்ம ஒரு விஷயத்தை convert பண்ணும்போது so அதுக்கு தான் they are documentation experts, no? I will show their slides. So in India, I think at Tamil Nadu, we already have the buildings. Okay. They just have to, I think most district hospitals have identified a separate block or something and they're just fitting it out. Okay, I don't know what is the condition up north. Here we do have the infrastructure. We also work with Chennai Corporation for the Women and Children Hospital. So we know that when we give all these guidelines, they do follow it through construction. Okay. Right? Yeah. So most of these, so we don't have to, field hospitals are to take care of acute care patients, but there is also something else which China did. Is that they put in these temporary facilities for holding asymptomatic people or people susceptible to the infection. I think that is required here. I think Chennai Corporation has put in something at Trade Center. I don't know whether it's going to be a field hospital or something for large quarantine. We don't know. Again, in such cases, we'll really have to look at the air filtration. You have to go back and look at your air conditioning. So the European the bulletin, it recommends evaluating your existing AC and replacing filtration plants. Okay, but in India, imagine somebody should have the AC commissioning report. Okay, so our country, I mean, here ultimately it'll be somebody who goes and we do have the people power. Somebody will have to go map everything which is there, analyze, check it against the standards, and redo. So architects can look at these field hospitals. You can look at existing retrofitting hospitals. Another thing is really putting in these large quarantine centers for asymptomatic people. Another thing is where they do not have the hospital infrastructure. See, for example, in the United States, you do not have public health, right? So there, many companies are making these modular ICUs, right? Which can be transported and installed. They do have the space. And as ma'am said, as doctor said, the government hospitals in India, in Tamil Nadu, they do have a lot of air, lot of ventilation, and it is. I think it is possible to put in these negative pressure rooms, put in these differentiation between the donning area, doffing area, really, segregating the dirt corridor from the clean corridor. Okay. Within existing infrastructure. So if I look at my slide, so these are short term. So we can convert buildings to hospitals. Can you see the image of the Excel center? Yeah. Excel center. Yeah. Yes. Yeah. So what I found very interesting was the speed at which this was laid out. Okay. And also the drawings. The drawings are very interesting. These are not your renderings. I think I want to show it to my students. Architects make drawings that nobody can understand. Or we just spend our time rendering, right? And the client asks, where have you taken this section? What is the section? Okay. So just can you
See the manual, the slide with the manual. This is instruction manual. They've laid out a very nice instruction manual, so you do not need an architect or an engineer inside. The construction team can just take over. I think we'll have to come up with something like this for India, and especially I think the areas to focus will be, we keep talking about social distancing. If you look at these slum clearance areas, slum clearance board areas, where is social distancing? You have 200 square feet, you have 5 people living in there. And even if I map the areas around, there's hardly any space. Right? So maybe some areas, some Samuga Nalakudam or community hall close to it can be taken up and set up as additional quarantine area if required. I think yesterday they've asked for all public and private schools to be turned over. Yeah. So if at all we have to develop drawings like this, if I can just go through the drawings, it's the next slide. It actually looks at the scope out. How the clear span is useful, right? Where is doctor's accommodation? The graphics is very important. And then the next slide looks at the patient flows, the staff flow, and then it lays it on a typical ward. In a small ward, it lays out how the dirty route is separated from the clean route. It's fairly simple. And then again, how the, even managing clean air or dirty air flow. There are already guidelines on how the exhaust should work. And where should you locate your entry, doffing area, donning area, how are they segregated? What is the different kinds of dirt corridors? Okay, here we'll have the dirt corridor opening into the clean corridor. Okay, so and how are you going to, so on the donning areas, again, the kind of infrastructure which has to go in, right? We need these elbow taps or your foot taps. We need these, and your doffing area should definitely have these push showers. We actually put in these foot showers in labs, in science labs. So something like that. So before you take it off, whether you can, so where you take off, on showering area and changing area also has to be added. So multiple layers have to be added. So this was interesting. The next slide actually shows placement of equipment and how much space you need per patient, and then the whole kit out, how the service infrastructure is plugged in. Okay. I think something like that is some basic diagram is required for fitting out other spaces as temporary field hospital. This is a proper field hospital. And then there are, if I can just go to, the next slide actually shows the layout and how they've considered the floors. And then the fit out, how the grids, aluminum grids are formed for partitions. The next slide actually shows an image from China. This is a large quarantine center. So this is where we have to be very, very careful about how your air conditioning works. Otherwise, you have a cesspool for infection. This place is ripe for multiple infections. And again, west, they're actually where they do not have. I think you might also require something like this in some parts of India where you do not have hospital infrastructure, where they're putting in these ready-made flat pack intensive care units. If you see the next slide, it just comes in one crate and you take out and assemble. This is not economically feasible for us. We do have a lot of people, right? We have migrant labor or our laborers who could be employed for construction. We should actually use this as an opportunity to spruce up our hospitals and our health infrastructure and also provide some employment guarantee. So that is one level. The next slide is the other way the architects are contributing. They're turning into their design skills and hacking skills. So these are 3D emergency walls which are fabricated with 3D printing. So in Chennai also there's a big group. Tamil Nadu there's a big group. Into research, Kavita Mohan Raj and Malli Saravanan, they are actually working on 3D printing these at home. Oh. So this is amazing. They actually networked many 3D printers around Tamil Nadu, have formed a group. Right? We were able to get some additional sheets for a district hospital elsewhere. They would actually find somebody who will live within 1 hour of that hospital for 3D printing at their house. Right? And they could talk to the district officials and distribute. So all around the world, people are making these emergency walls.
Can you see the next slide? This is actually, when you wear your mask for a long time, it hurts. So there's this Creality company in China which has come up with this blueprint for the mask hold. It's quite nice. So this is also being 3D printed around Tamil Nadu. Okay. So I will give you her contact. Oh, sure, ma'am. So it's just brilliant stuff, and there's a whole network of architects and other design professionals who are working on this. So and then there are also architects who are working on these hacks. The next slide. Next slide. Yeah, so you can just hook in your elbow and open. The door to touching. Yeah. Yeah. So these are the different ways. I'm going to skip the next two slides. The other side, the third slide is actually shows a ward. You see it, yeah. So essentially, this is for a client. They asked for what they asked for is the top diagram with the current door, and some of these partitions they wanted to retain, and they were putting in partitions between the beds. I think something similar has been done in GH also. But we looked at the clearance for the stretcher and all that, but we suggested the second model where you have a proper donning area and you spruce yourself. There's somebody to screen. There's a nursing station, and there is a for your for all your equipment and all that. Then you go in, and then there is one more nursing station. We have a nursing station outside. Inside, somebody wants to rest, because many doctors or nurses they're resting inside, if at all. I mean, you can't rest inside a COVID ward, but you're constantly exposed. So somebody, so we have before they get in, after they don, they can just wait for some time and then they enter. And inside you have a proper nursing station again with a separate AC, right? And then you have the beds, and when you step out, you have the other area. You have the docking area. Okay, the door placements and all of this will matter. Door placement, your filtration, your AC detailing, all that is going to matter. And we are saying that you also give a place where these PPEs are dumped after this. Not here. The PPEs have to be dumped after this. And there should also be a place where you have a foot shower of sorts for them to wash. Right? So these are all short-term things. Long-term, the next slide. What can we do long-term in hospital architecture? Again, as I said, the guidelines are already there. So India... Are we following is the question, like? I'm sorry? We are not following. 1 second. Yeah, we are not following. See, I became very emotional. We are not following. At least we have clients. See, we worked with government, central government and state government, and we work with institutions who are part of writing these guidelines, so they will follow. Other places, I think you have to educate. Can you hear me? Clear. Yeah. So we are not following. And I think in India, the first thing you have to do, people don't believe that there's documentation, but there's fantastic documentation. We have big government structure, right? And people have so much of experience, and a lot of this field experience is documented and goes into these codes. Okay, it is just a matter of using it. See, what happens is NBC 2016. I think they finally gave up on our people. For example, differently abled guidelines. They're giving you detailed drawings. So we don't have to draft, we just have to take it and implement, and that is so difficult for our people. So we have these guidelines, we have the Board of Indian Standards, and for hospitals, see the knowledge in the last 2-3 years on evidence-based design, it also insists. So it's been at least for the last 15-20 years. People are looking at flexible space. When you look at flexible space, you're essentially looking at, I'm going to, you can see this, see if something is an acute care, it should become ICU. See, we do not have the kind of economy to keep building new blocks. Okay. What should be possible is not do these fancy things, but build something which is very typical and modular. See, this is from University of Texas at Arlington. This is architect Kezia. Sunil, she shared this with me when she was working on a graduate program there on healthcare design. மேம் ஸ்கிரீன் கொஞ்சம் சென்டர் பண்ணணுமா, நீங்க ரொம்ப கார்னர்ல தெரியுறீங்க. Okay. Can you, yeah. Can you see me now? Okay, restarting video. Yeah. Okay. Can you see me now? Yeah. So what happens is
So you're essentially talking about modular space or a warehouse of space. And I'm going to go to the third slide. I'm going to skip one slide and go to the fourth slide. Okay. There is an image on integrated infrastructure, universal space fields, total systems. So this is by a paper by Mr. Jim Jonathan with NBBJ Architecture. So he has worked in their healthcare division for a very long time, very experienced. So what they talk about is that they said, don't create these different spaces, create these typical modules. Okay, so the modules are there, and the first one, the infrastructure is integrated. You know how it flows. Your corridors and your infrastructure will carry all your service lines. Okay. And the next one, your space fields just plug in. Okay, once it's in place, I can make it anything. I can take 3 parts of 3 bays of OP and make it into ICU. I can make it semi-quarantine, right? So now I'm going to the previous slide. Okay. First one. So there is it says flexibility strategies and it shows a space. So they are talking about, see, all these have been there now for a while in hospitals. Outpatient care has increased, right? But in case people get admitted, it is for acute, acute care, right? Yeah. So you can see the same thing with COVID. With my cases, they are actually they're sent back, or they're given telemedicine, or you ask them to just come for some oxygen and go back, right? And only acute cases are in the hospital long term. Yeah. As of now, I think everybody who's COVID positive is in the hospital. In countries where hospitals are overflowing with patients, they are handling. One section is handled as outpatient, and if at all somebody is coming in as inpatient, it becomes very, very acute. And then they are saying, so a lot of things have changed. A lot of things are being re-engineered. So the way to go about it is to create these very flexible spaces called these universal space fields. So there was actually some detailing on how 10 meter by 10 meter or a 12 meter by 12 meter bay could become OP clinics, ICU, theater, diagnostic, okay, parking, underground parking. So we'll have to look at this kind of flexibility, because see, when we build any RCC building is supposed to last for 75 years. Okay. Right? So we should actually build the structure, build the modules, gear, like if you look at this, build your service infrastructure properly, and also for upgradation, you have to constantly upgrade your service infrastructure. Your space fields can constantly change based on the future. And then, so this is so far, so post-pandemic, this is the hospitals. Next level, this public health. How do you actually reduce the load on hospitals? So now we have this Kolamava urban space, no? Everywhere it's marked with a tape or Kolamava, you've seen. Yeah. So this actually shows, there is one slide which shows an amphitheater, and it marks in yellow tape. It actually marks out social distancing. So this is also a new temporary kind of urban space. And the next one shows this, like doctor said, you mark out some chairs, you can always cross it out with the tape or something, right? Asking people to maintain social distancing. But the sad part, the scary part is how this will be pushed. So if you see this is from LA Times, and it reads out how sprawl may have saved lives. No. So the antithesis of this is not to go back to the suburb. We know what has happened with that, right? We finally see clear sky. You finally see water being clear. You saw in Haridwar how the water suddenly became fit for drinking. Yeah. So the idea is not to go back to sprawl. That will actually create more problems, more pollution. If there's more pollution, you'll have people with weakened lungs, won't be able to take all this. But the point is, in a place like Milan and Bergamo province in Italy, which is the worst hit, they are actually using this as an opportunity to bring in more sustainability. Okay. Bring in pedestrian areas and cycles. See, even here locally in Chennai, people are suddenly going and looking for the local Nadar Kadai. People are very afraid of going into big supermarkets because of AC.
கேர் ஃபீலிங் இருக்கும்ல மேம். ஆ? கேரிங் என்னது? ஃபீலிங் இருக்க தானே செய்யுது. எவ்வளவு நாளைக்கு? அதுதான் விஷயமே இப்போ. Okay, so I think this should also be a way to relook at our public spaces, but in a more sustainable way. And then the other areas which will be affected, I have a slide of the airport, right? The kind of decontamination, sanitization which has to happen. As the doctor said, the first thing is personal hygiene. We are a country where people spit in public. Okay, I think I heard it's very difficult to stop patients from spitting in hospitals, in the public areas, in government hospitals. Okay, so maybe this is a chance for us to really start inculcating those habits. Okay, now going back to airports. So airports, they're saying there's going to be a lot more check-in from home, online check-in before you land. Okay. And again, looking at all your services and these strategies, your screening areas and all that. I'm going to skip the next slide. Offices. Okay. All your open offices. The open offices originally started at least had 6 feet desks. Now they shrunk to 3 feet, 4 feet. Yeah. Okay. So I think one of these corporates, so they have to start looking at how they're going to place people. Are they going to get people on shifts? Are they going to skip desks? All that has to be evaluated. The next slide, the cafeterias. Cafeterias, again, social distancing, lining up, all that is going to change. The screening when you come inside the office itself, whether they're going to have thermal screening, right? Yeah. And all your visitor badges, how do they work? And if you look at the next slide, smart lifts, I think this change is going to come before everything else. Okay. Yeah, with facial recognition or everything which is operated with your smartphones. This might also happen in many gated communities. The next slide, Wipro started operating their Kochi office with some 120 people, and they tweeted how they've imposed social distancing all through. This is again tape architecture. Somebody goes, audit, yeah, and you come up with a simplest solution. I think in addition, at least for common areas, they should, you can't even put an elbow taps in India, no? You put an elbow tap, people will still open it with their fingers. Everything is Right? Yeah, foot taps. Okay, and that's going to be a big retrofit. Can you see the next slide? Next. Homes. Yeah. Yes, ma'am. It's a sketch actually. It's how my day is. Okay, but this is for the middle class. Right? How the homes are changing. So now I find there is the greatest scrutiny as who comes in. Spiggy guy comes in, Spiggy guy goes out. Where does Palka? So people have just turned it on to everybody else. Right? And one big thing which will come, see, they're saying that, okay, I don't want to get into other topics. So this whole, a lot of other things, see, this is where the class divide becomes very, very acute. Yeah. So if you look at countries worldwide, not so far in India, countries worldwide, the people who are dying are poor people and minorities. Yeah, mostly. Okay. If you look at New York, it's mostly blacks. Okay. Okay. So here also, see, it's quite different. You see middle class people, you know, they're posting food pictures. Yeah. You get to cook, right? And so your whole day cycle is changed. So I think houses, what will be the changes? I mean, I think most people who can afford to will set up a home office space for once, a dedicated home office space. Okay, these kids do get to learn online. Okay, but in terms of communities, you can imagine some kind of a shop or something coming inside the community itself, right? For and all that. And I think there's going to be greater reliability on local shops, local vendors, and all those. And the next slide. I think this is going to come in big time. Houses, no? Oh. Yeah, the dishwashing machine. I don't know how often we are washing vessels. So I think there is, can you hear me? Ma'am, I can hear you. Yeah. So the dishwasher, I think there's going to be, I think that's the first time many of us are surviving without our housekeepers. You will find, you will find more automation. Yeah, this is some 39,000 dishwasher. Yeah. So you will find many of these aids and, you know, changes. And again, the learning, as I said, the home office or the home learning space is going to be there at least for the next 2 to
6 months. We don't know about the future. The next slide. Can you see the last one? Next slide. Next. Yeah. So see, this is where my problem is. What I'm going to do here, this is, see, at least these are tenements, built tenements. Where is the social distancing? If you go to the next slide, see, this is at least 30 years old. The next slide shows something which was built a couple of years back. New. Where is the fire code, yeah? Where's the fire code? Where is my space for my fire engine to go? Okay, at least, I mean, some code clients, see, if you follow the code for one, it also serves another. That's why I say, like, at least government projects, they have to mandate that National Building Code is followed. It will also ensure other things, very, very basic. So we have this middle class existence where, my office is running as usual. Actually, we find we are more productive because we're skipping meetings, client meetings are only online, right? Even if we go back, it's a standalone house in Mylapore, so it's quite different. We don't have to get into a big office space and all that. But for the previous slide of an occupied TNSCB settlement, the last but one, so this is where most people are living. So how are we going to? So I think long term, this is an opportunity for the city and for the country to really evaluate how these people live. Okay. For once, there's also going to be this is unacceptable. Yeah. Okay, your community infrastructure. Yeah, I'm sorry. Yeah, the situation is already bad. The situation is already bad, and we are talking about social distancing here. Actually, I think people will fall sick staying in these houses. I think the kids will have more relief if they go to their schools or their parks. Exactly. So they say, see, Dr. Fauci, in one of his interviews in the US, he said the AIDS epidemic really became a deal for inclusion of gay and queer people in, because they played a huge role in terms of taking care and restricting the epidemic, right? And he says, what has come up during COVID-19 is that predominantly poor people are dying. Okay, so I think this is also an opportunity for us. I think this is where the focus has to be. We'll have to retrofit our health infrastructure. We'll have to look at public health, but we will also have to look at these low-income areas and really see how these can be restructured. And as I say, you don't even have to come up with new ideas. Sorry? Do you really believe built environment will be one of the key solutions to this pandemic? Okay, ma'am, there's one question. இப்போ நிறைய ஸ்டடீஸ் நாங்க பார்த்துட்டு இருந்ததுல இப்போ பில்டிங்ஸ் தான் ஒரு முக்கியமான எலிமெண்டா இருக்க போகுது ஃபார் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஆல்சோ ஃபார் ப்ரொடெக்ஷன். So இப்போ even when I discuss with my friends and all that, there were few answers that இந்த பேண்டமிக் முடிஞ்ச அப்புறம் எல்லாருமே இதை மறந்துடுவாங்க or they'll get into their normal அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் ஃபீல் பண்றாங்க. So is buildings going to be a predominant element as a solution for all these infectious diseases if built properly? Yes, I think buildings will be the solutions, but I don't know whether architects are going to be part of the solution. That's my problem. I just want to add something to that. Yes, yeah. Like actually, there are a lot of studies with tracers, phage tracers on which is the most contaminated part of the building. அவங்க சொன்ன மாதிரி ஒன்னு lifts, second the main entrance door, and third is the faucets in the bathroom area. So one important thing was hand washing. The second thing is mid-noon cleaning with alcohol in these areas is the other thing which reduces infection spread in buildings to a great extent. The study was done in Arizona actually. Okay, மேம் கண்டினியூவேஷன் ஆஃப் தட். இப்போ நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வீட்ல மாத்திரம் ஒரு கோவிட் பேஷண்ட் இருக்காங்க இல்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. How safe are the others? இப்போ அந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்து ஈவன் இஃப் வி டோன்ட் ஹேவ் அ பிசிக்கல் கான்டாக்ட், அப்போ நிறைய பேருக்கு இந்த ரெஸ்ட் ரூம்ஸ் இல்ல அந்த பிளம்பிங் லைன்ஸ் அது மூலமா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? See, like ma'am has said, unless there is a like the London where in cholera during John Snow's time, actually the sewage lines and the drinking water lines were mixed together. So unless that happens, they are not under any risk. If they have very good separate systems for sewage and drinking water pipelines, that should not happen. Okay. So another question is,
இப்போ ஏற்கனவே வந்து இந்த ஆன்லைன்ல பேஷண்ட்டை ட்ரீட் பண்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வி த்ரூ ஃபோன் we can talk to doctors and then get it done அப்படி. ஸோ இதுக்கு மேல வந்து அந்த ப்ராசஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா டாக்டர் வீட்டுக்கு போறதே ஒரு ஒரு சின்ன ஒரு தயக்கத்தை உருவாக்குற மாதிரி ஒரு சினாரியோ இருக்கு. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு இந்தியன் டாக்டர்ஸ்க்கும் ஃபாரின் டாக்டர்ஸ்க்கும். அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் டாக்டர் வில் பி இந்தியன். ஏன்னா அந்த கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது ஒரு பேஷண்ட்டை தொட்டு பார்க்கறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் பேஷண்ட்டுக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் வரும். 2வது அந்த எக்ஸாமினேஷனுக்கு அடியில நம்ம வந்து ஒரு ஃபைண்டிங்ஸ் வச்சு நம்ம கரெக்ட் டயக்னோசிஸ் வர முடியும். ஸோ அதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டியே வேற நாட்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ டெலிமெடிசன்ல அது காணாம போயிடுது. நம்ம ஜஸ்ட் ஒரு குறை கேட்க முடியும். உங்களால வந்து ஒரு ஃபோன்ல இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஸோ இது கூடலாம். பட் சில பேருக்கு வெறும் சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை மட்டும் தேவைப்படும். மாசம் மாசம் அது ரீஃபில் மாதிரி. அதுக்கு மட்டும் தான் நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நாட் ஃபார் ஜெனரல் மெடிகேஷன். இது ஒரு நோயின்னு நீங்க ஏதாவது திடீர்னு தொந்தரவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வந்தீங்கன்னா பேஷண்ட் பார்க்காம நம்மள சொல்றது கொஞ்சம் கஷ்டமா, அவங்களுக்கு ரிலீஃபும் வராது டாக்டரை பார்க்காம. ஓகே மேம், வெனிலா மேம், எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆக்சுவலி லைக் யூ ஆர் ஆல்சோ டெல்லிங் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பேஸ்ட் டிசைன். ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய தீசிஸ்ல எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டிசைன் ஹாஸ்பிட்டல் டிசைன் எடுக்கும்போது அவங்க ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, தே கெட் சம் ரூல்ஸ், தே டிசைட் ஒன் டைப்பாலஜி ஆஃப் பில்டிங், இல்ல வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு ஒன்று எடுத்துக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு ஸ்பெசிஃபிக்கான இப்போ எவிடன்ஸ் பேஸ்ட் டிசைன் போகணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி அந்த அந்த ப்ராசஸ் வந்து அவங்க எப்படி எடுத்துட்டு போகணும்? Where do they start actually? First they have to start with the codes, right? Codes and these papers, Design Health website, there are a lot of papers, and these are documentations of projects done over time by many of these Western companies, right? So you can start with it. So we have to really look at it as program. What happens where, what is required where, okay, and then see how service infrastructure and other things are added as layers to this. This is one part. The other part is designed for healing, okay, that whole human element, right? How are your waiting areas, how is the daylighting, do you bring in nature, do you bring in art? And then ipo pathina even COVID-19 times it's extremely difficult for doctors. And we have many doctors in the family. It's excruciating to stay through the day. So it's actually important to create those places for the employees also, lounges, some place to relax, some place to stretch, right? And also, as I said, daylighting, bringing in these courtyards, all of these will matter. This is the design for healing aspect. Okay. But the program aspect itself is substantial. I can share that whole paper with you. The program aspect itself is substantial. How can one become another? Okay. And how do your services kind of adapt for when the space changes? Okay. Okay. நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஷேப் போட்டுருவாங்க. அதுக்குள்ள mostly for a H. Okay, one of my senior consultants keeps saying, he says, Parliament building round இருக்குன்னு சொல்லி, one architect, I don't want to mention the hospital, okay, in Delhi, they created a clinic apparently. The radius was only some 8 meters. So, yeah, each home is like a small segment. The Parliament is different, it's huge. Okay, you won't even feel that inside the rooms. Yeah. Right? All the rooms in the periphery. Yeah, he said, so the consultant says the day they are fitting out, no, everybody curse the architect. Doctors, patients, people putting in the couches, the people who are doing the services, everyone was cursing. So this is extremely functional. Okay. So it has to be functional, it has to be programmatic, it has to be service bound. It's very much dictated by that, right? Okay. And it is for the people, for the patients and for the staff and the doctors. Yes. So the multidisciplinary work பண்ணும்போது ஒரு better solution achieve பண்ண முடியும் அப்படினு எடுத்துக்கலாம். Yes. So evidence based, when we look at evidence based design, it includes a lot of things, feedback from health professionals. Okay. Most of the research is done in tandem with health professionals. I think that's what will matter, to actually do something multidisciplinary and collaborative. Okay. நம்மளுக்கு எல்லாம் தெரியும், நான் போடுற ஷேப் தான் பில்டிங் தான் gone. Then we won't be part of the solution. Solutions, yes. We be creating problems. We'll be creating problems. Yes. So இப்போ in the recent times I've been talking to a lot of my friends related to this. இந்த பேண்டமிக்கு அப்புறமா இருக்கிற அந்த ஆர்கிடெக்சரல் அப்ரோச்சஸ் பத்தி யாரும் பெருசா யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நம்ம இதுல இருந்து எந்த விஷயம் கத்துக்கிட்டு நம்ம அடுத்த டிசைன் ப்ராக்ரஸ்க்குள்ள எடுத்துட்டு போக மாட்டோமா? போனோம்னா
ஆர்கிடெக்ட்ஸை தூக்கி அப்படி கொள்ளுல உட்கார வச்சிருவாங்க. இல்ல மேம், ஏன்னா இல்லையா? நான் வீட்ல கூட நான் வந்து ஸ்பேஷியல் டிஃபரன்ஸ் பாக்குறேன். இப்போ வென் இனிஷியலா அவர் ஹால் யூஸ் டு பி ஜஸ்ட் ரூம். இப்ப நம்ம அதுல வந்து யாராவது விசிட்டர்ஸ் வராங்க, நம்ம உட்கார்ந்துருக்கோம், அப்படிதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் நவ் வி ஹேவ் அ செப்பரேட் குவாரண்டைனிங் ஜோன் ஃபார் வெஜிடபிள்ஸ் ப்ரொவிஷன்ஸ், அதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வைக்கிறதுக்கு, அண்ட் தென் ஃபார் கிளீனிங், சில விஷயங்களை செக்ரிகேட் பண்றதுக்கு there's lot of storage spaces coming in. So இதெல்லாம் நம்மளோட டிசைன்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவு சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் that's a culture, no? I mean, we are not like that. Okay. Yeah. I don't know. See, again, as they said in the Hong Kong instance, they went and looked at some changes in the piping lines and apartments because they thought that was linked to the spread. But since it didn't happen after that, they just left it. So இது திரும்பி வந்தா சேஞ்சஸ் வரும். ஓகே. நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இன்னொரு கொஸ்டின் மட்டும் கேட்க நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ ஸ்கூல்ஸ்ல வந்து இதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கலாமா? பிகாஸ் கிட்ஸ் லைக் தே ஆர் இம்யூனிட்டி வைஸ் அவங்க கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. அங்க இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க? அதுக்குமே நார்ம்ஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். கண்டிப்பா அதையும் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கான இஷ்யூஸ் என்னவா இருக்கும்? See, again, பெஞ்ச்ல தள்ளி உட்கார சொல்லலாம். டேப் போட்டு டேப் ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சரலா நம்ம என்ன approach screening areas become important. See, but schools many of the schools are, see, that's for school department, for example, they make sure that all the codes are followed, no? Yes. Yeah, you need to have a ground. You need to have space. Okay, so idu vanda fire department பண்ற auditல பாதி மாட்டிடும். Passages, are the passages sufficient? Are they as per code? Are they wide enough? All that. So school will again have to look at different levels. Where do people come in? Your whole assembly. I don't know whether you will have assembly for a while. Right? And I think classrooms right now are 40. And I think the Indian standard is about 1.1 square meter per student. That's what we are using. I heard 60 வரைக்கும் போகுது மேம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ்ல எல்லாம். Smart classroom. So Indian standard is 1.1 square meter per student. Idu vandu they haven't updated the code since 1978 or something. South Africa liye rendu. Okay. 2 square meter per student. I told a client, he said வெள்ளக்காரங்க அவங்க எல்லாம் பெரியவங்களா இருப்பாங்க, நம்ம பசங்க சின்ன பசங்களா இருக்கும். இது ஃபாலோ பண்றதே ஜாஸ்தி. So I don't know, school வந்து capacity குறைக்கிறது. Maybe they have to just operate on shifts. Otherwise, what do you do with a classroom? But I think it's small changes, as ma'am said, no, the hand wash area and all, you can make big changes right away. I think that is one intervention which has to happen in all public spaces. And maintenance also, as ma'am said, as doctor said, yes. No, you'll have to do this alcohol, mid-noon alcohol cleaning and all that. Yes. ரம்யா மேம், ஸ்கூல்ஸ்ல வந்து என்ன மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்க்குலாம் வந்து ஏற்கனவே வாய்ப்பு இருந்தது, இப்போ இன்னும் இன்க்ரீஸ்டா இருக்கும்ல? ஸ்கூல்ஸ்ல மெயினா வந்து நமக்கு இருமல், சளி, ஜுரம், அது வந்து நீங்க டே கேர் சென்டருக்கு ஒரு பிள்ளை அனுப்பினாலே அது பிடிச்சிட்டு வந்துடும். ரெண்டாவது வந்து என்னன்னா, சிக்கன் பாக்ஸ், மீசல்ஸ், மம்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய டிசீசஸ். நம்ம சின்ன பசங்கிட்ட சொல்ல முடியாது தள்ளி உட்காருங்கன்னு. என் ஃப்ரெண்டு நான் பக்கத்துல தான் உட்காருவேன் அப்படின்லாம் சண்டை வரும் கிளாஸ்ல. ஸோ சோஷியல் டிஸ்டன்சிங் அவங்க கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஒரு இன்டர்வென்ஷன் என்ன பண்ணலாம்னா, சிக் சைல்ட உடனே வீட்டுக்கு அனுப்புறது. இப்போ வந்து ஒரு குழந்தை இருமல், சளி இருக்குன்னா அதை வந்து அடமுடிச்சு கிளாஸ்ல வைக்காம ஒரு குயிக்கா டீச்சர் வந்து யாரெல்லாம் சிக்கா இருக்காங்களோ நீங்க போயிடுங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னா அங்க வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ரேப்பிடா ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல இருந்து ஒரு क्वेश्चन இருக்கு மேம். ஹவ் அபௌட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் லைக் ஆயுர்வேதா அண்ட் சித்தா அப்படின்னு சட்டநாதன் லோக்நாதன் சார் கேட்டிருக்காங்க. தேங்க்யூ சார். இது இந்தியாவில் ஒரு பயங்கர பர்னிங் கொஸ்டின். ஏன்னா நம்ம இப்போ கபசுர குடிநீர்லாம் உபயோகிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுல என்ன பாத்தீங்கன்னா, இப்போ ட்ரையல்ஸ் இன் கோவிட்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அங்க போய் பாத்தீங்கன்னா சைனால வந்து ஒரு கிட்டத்தட்ட 1000 ட்ரையல் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ல, டர்மரிக் ஆயில்ல இருந்து எடுத்து. பட் இது எதுக்குமே வந்து ப்ரூஃப் இல்ல. இதெல்லாம் நம்மளோட ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட நம்பிக்கைகள், அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்டர் அது எல்லாமே உங்களோட தனிப்பட்ட நம்பிக்கைகள் தான். இதுல இப்போ என்ன அலோபதிலயும் அதுக்கு ஒன்றும் மெடிசன் கண்டுபிடிக்கல. ஆனா வந்து இப்போ ஆயுர்வேதிக் சித்த மெடிசன்ஸ்க்கு ட்ரையல்ஸ் ஓடிட்டு தான் இருக்கு பேரலா நிறைய நாடுகள்ல. பட் அதுக்கும் இது வரைக்கும் எதுவுமே ஒரு ப்ரூஃப் வரல நமக்கு எதுவுமே. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இது விஷயத்துல தனிப்பட்ட நம்பிக்கை இருக்குன்னா நீங்க உபயோகிக்கலாம். பட் அதுக்கு சயின்ஸ் ரீதியா ஏதாவது இது இருக்குன்னா, ப்ரூஃப் இருக்குன்னா இல்ல, எதுவுமே இல்ல. வேக்சின்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு நமக்கு இருக்க ஒரே சொல்யூஷன் அப்படியா?
ஆமா ஆமா இப்போதைக்கு வேக்சின்ஸ் தான் ஆக்ஸ்போர்ட்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு உபயோகமா இருக்கு. ரொம்ப உபயோகம் இல்லை, எப்படி சொல்றது, ஒரு பலமா இருக்கதே இந்தியன் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சீரம் இன்ஸ்டிடியூட் பூனே தான். 40 மில்லியன் வேக்சின் தயாரிக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. நம்ம தான் உலகத்துக்கே ஒரு முன்னோடி மாதிரி இருக்கோம் இப்போதைக்கு. Okay. Fine. We've come to the end of this session. Hello. Thank you. Yeah, ma'am, கேக்குது. Hello. அவங்க ஃபோன் கட் ஆயிடுச்சு, வெளியில வந்துருச்சு. மேம் கேக்கல. இல்ல அவங்களுக்கு பாயிண்ட் சுரு. இயர்ஃபோன் அன்பிளக் ஆயிருக்கான். சொன்னாலும் கேட்காதுல்ல. எப்படி காம்ப? இப்ப கேக்குது. சூப்பர். நைஸ். Okay, we've come to the end of the session. Thank you so much for this informative sessions, ma'am. ரெண்டு பேருமே ரொம்ப நியூ விஷயங்களா இருந்தது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். It was so very informative and thank you for spending your time with us. Thank you so much. வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. Thanks. Yeah, thank you so much, Vidya. Yes, ma'am. Any of these papers? Yeah. Ma'am, கேக்கல. இந்த பேப்பர்லாம் வேணும்னா இமெயில் டு யூ சொல்லுங்க. Yes, sure, ma'am, sure. We'll read it. Okay. Yeah. Thanks so much. Thank you, ma'am. Thank you for this wonderful session. Yeah, thank you. Thank you. Thank you, ma'am. Thanks.